தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா மேம்? இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னாலும் தயங்காம சொல்லுங்க. நீங்க எங்க கஸ்டடியில இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லபடியா பாதுகாப்பா மரியாதையா நடத்த வேண்டியது எங்களோட டியூட்டி. இல்ல எனக்கு ஒண்ணு வேண்டாம். சரி, இப்போ வேண்டாம். சரி, என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. அது அது என்னன்னா இந்த இந்த 21 பிள்ளைங்கள இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கடத்தினது நான் தான் சார். வா கார்த்தி. நீங்களா கடத்துனீங்க? சரி, எதுக்கு அப்படி செஞ்சீங்க? நான் தான் கடத்தினேன்னு சொல்லி தானே சார் என்னை இப்ப கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் கேள்வி கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, உங்க மேல ஏற்பட்டிருக்கிற சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்காக என்கொயரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம்னு அர்த்தம். என்ன சந்தேகம்? இத்தனை நாள் ஸ்கூல்லயே இருக்கும்போது வராத சந்தேகம் இப்ப எப்படி வந்தது? அதுவா, இப்பதான் அதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. என்ன சார் பெரிய ஆதாரம் கிடைச்சது? ஆதாரம் கிடைச்சது. கண்ணு முன்னாடி இருந்த குற்றவாளியை பிடிச்சு கையில கொடுத்திருக்கேன். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல, வெளியே விட்டாச்சு. ஒண்ணுமே பண்ணாத என்னையே கல்யாணத்தை நிப்பாட்டி கூட்டிட்டு வந்தாச்சு. யாரு, நானா? அப்புறம் என்ன நானா? மேடம், நீங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியும். எப்பா என்ன சவுண்டு! ஐயோ பாவம், சுதாகர் தப்பிச்சிட்டான். நம்ம சார் மாட்டிக்கிட்டாரு. அதப்படி இவ்வளவு நாளும் 2 பேரும் ஸ்கூல்லயே தான் இருந்தீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல என் மேல சந்தேகப்படுறதுக்கு. கரெக்டா எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கிறப்பதான் எல்லா ஆதாரமும் கிடைச்சதோ? ஆமா மேடம், யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் நீங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும். பாரு, அன்னைக்கு இப்படித்தான் ரோட்ல ஒருத்தன் ஒரு பொம்பளை பிள்ளைய கடத்திக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் அந்த இடத்துல இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த பிள்ளைய காப்பாத்தி அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சா போலீஸ் எனக்கு நேரம் அவனை வெளியே விட்டுட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜவுளி கடையில பார்த்தேன் அவனை. அவன் எவ்வளவு கேஷுவலா போய்கிட்டு இருக்கான். ஒரு குற்றவாளி அவ்வளவு கேஷுவலா நடமாட விட்டுக்கிட்டு இருக்கீங்க அவனை. இந்த அவன் போன்ல பேசிட்டு போய்கிட்டு இருக்கான். அடுத்த கடத்தலுக்கு பிளான் போட்டுட்டு போய்கிட்டு இருக்கான் பப்ளிக்கா. பேசாம இவங்க சிபிஐ ஆயிருக்கலாம். அவனை எல்லாம் விட்டாச்சு. அதை விட்டுட்டு ஸ்கூல்லயே இருந்துகிட்டு விசாரிச்சவங்களையே திரும்ப திரும்ப கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. கரெக்டா எனக்கு கல்யாணம் நடக்க இருக்கிறப்ப வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டியாச்சு. அதானே மேம். ஏன் மேம் இவ்வளவு யோசிச்சிருக்கீங்களே, அந்த கல்யாணத்தை எதுக்கு நிப்பாட்டணும்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? வேற எதுக்கு? நீங்க அப்படி தீயா வேலை பாக்குறீங்கன்னு பிரஸ் மீடியா எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கா இருக்கும். எவ்வளவு கடமை உணர்ச்சியோட இந்த சிபிஐ காரங்க வேலை பாக்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. அப்பதானே உங்களை பத்தி நல்லபடியா நினைப்பாங்க. அதுக்காகவே தான் இருக்கும். இப்படியெல்லாம் நாங்க கூட யோசிக்கல. கார்த்தி சார், மெடிக்கல் செக்அப்க்கு அப்ரூவல் வந்துருச்சா? மெயில் அனுப்பியிருக்கேன் சார், இன்னும் ஒரு 1/2 hourல வரலாம். யாருக்கு சார் மெடிக்கல் செக்அப்? உங்களுக்கு தான் மேம். எனக்கு எதுக்கு? நான் நல்லா தானே இருக்கேன். என்னமோ அது எங்களுக்கு எப்படி மேம் தெரியும்? உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணியே ஆகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களா? அது யாரு? ஆனா என்ன ஒரு கொடுமைன்னு பாருங்களேன். இந்த வேலையெல்லாம் பண்ணினது இவரு. அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் சாஃப்டா தான் பேசுறாங்க. நான் ஒரு அப்புறாணி பாவம் அவர் பின்னாடி அசிஸ்டண்டா சுத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட மட்டும் எதிரி அடிக்கிறத பாரு. அது யாரும் தெரியல, யாரோ ஒரு தாத்தா வந்தாரு, ஏதோ கோயில்ல பூசாரியா இருக்கிறதா சொன்னாரு. பூசாரி தாத்தாவா? அவர் எதுக்கு வந்தாரு? தெரியல, டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது தகவல் கொடுத்துருப்பாங்களா இருக்கும். அப்ப என்ன பார்க்க வந்தாரா? ஆமா. அப்ப என்ன பார்க்கல? நாங்க அலோ பண்ணல. ஏன் சார் அலோ பண்ணல? அது என்னோட உரிமை தானே. அவர் பாவம் எதுக்கு என்னை பார்க்க வந்தாரோ? சார் ரொம்ப பாவம். அப்படிலாம் பாக்குறதுக்கு அலோ பண்ண முடியாது மேம். ஏன் அலோ பண்ண முடியாது? உங்களை என்கொயரி பண்றதுக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டு இன்னும் என்கொயரி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணவே இல்ல அவர் வந்திருக்கும் போது. அதான் திருப்பி அனுப்பிட்டேன். ரொம்ப கோவமா முறைக்கிறாங்களே. சார், நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எனக்கு உண்டான மரியாதை, எனக்கு உண்டான உரிமை எல்லாமே கிடைச்சே ஆகணும். வாங்க. அந்த கவர்மெண்ட் போஸ்ட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நாங்க தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுல காசு கொடுத்து வாங்கணும். எப்படி கேட்கல. இல்ல, அது மேனேஜ்மெண்ட்னா கொஞ்சம் காசு கேட்கதான் செய்வாங்க. அது ஸ்கூல் வெல்ஃபேருக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல தான் வாங்கணும். என்ன சவுண்ட் உள்ளேயே போகுது? அந்த காசு உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? எங்க சித்தப்பா. உங்க சித்தப்பாக்கு அந்த காசு எப்படி வந்தது? எங்க சித்தப்பா நல்ல வசதியானவர், பிசினஸ் பண்றாரு. என்ன பிசினஸ்? அவரு எக்ஸ்போர்ட் பிசினஸ். என்ன எக்ஸ்போர்ட் பண்றாரு? அதாவது நீங்க கடத்துற குழந்தைங்கள அவரு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாரு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்க சித்தப்பா. நான் அடுத்து வேற யாரு? சுதாகர் சாரா? இருக்கலாம். இருக்கலாம். உங்க கற்பனை தானே, என்ன வேணாலும் கற்பனை பண்ணிக்கிடலாம். நான் எங்க சித்தப்பா சுதாகர் சார் 3 பேரும் சேர்ந்துதான் எல்லா குழந்தைங்களையும் கடத்தணும்னு எழுதிக்கோங்க. சரி, உங்க ஸ்கூல்ல ஒரு பொண்ணு காணாம போயிருக்குல்ல? ஆமா.
அந்த பொண்ணு காணாம போன அன்னைக்கு மத்தியானம் உங்க கூட தானே லஞ்ச் சாப்பிட்டதா சொன்னீங்க. ஆமா, அவ எப்பவும் என் கூட தான் சாப்பிடுவா. அன்னைக்கும் என் கூட தான் சாப்பிட்டா. அன்னைக்கு நீங்க வீட்ல இருந்து என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்திருந்தீங்க? அது நடந்து 2 மாசத்துக்கு மேல ஆச்சு. எனக்கு ஞாபகமே இல்ல. சரி, ஞாபகம் இல்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டி நகர்ல இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி போனீங்களா? ஆமா, போயிருக்கேன். எதுக்கு போனீங்க? அங்க கலைச்செல்வின்னு ஒரு பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுக்க போனேன். ட்ரைனிங் கொடுத்தீங்களா? ஆமா, கொடுத்தேன். ஆமா, அப்படி என்ன இந்த ஸ்கூல்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு போய் நீங்க தான் ட்ரைனிங் கொடுக்கணும்னு என்ன அவசியம்? ஏன் அந்த ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர் இல்லையா? இருக்கலாம், இருப்பாங்க. எங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அங்க போக சொன்னாங்க, போனேன். நான் கையெழுத்து பயிற்சிக்கு ஸ்பெஷலா கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கேன். அதனால கட்டுரை போட்டிக்கு என்னதான் அனுப்புவாங்க. நான் போய் ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்தேன். சரி, ட்ரைனிங் கொடுத்தீங்க. அங்க அந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா? இல்லையே. தண்ணி, ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது? நான் எங்க போனாலும் ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு போவேன். கூடவே ஒரு ஜூஸ் பாட்டிலும் எங்க சித்தப்பா எப்பவும் வச்சு விடுவாங்க. அது ஆமா, நான் ஜூஸ் எடுத்துட்டு போனேன். இந்த பிள்ளைய பார்க்க வச்சுக்கிட்டு எப்படி குடிக்கிறது, அதனால அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்தேன். நீங்க குடிச்சீங்களா? இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளையே முழுசும் குடிச்சிருச்சு. நான் குடிக்கல. காணாம போன அந்த 21 குழந்தைங்கல்ல, அந்த பொண்ணும் ஒரு பொண்ணு. அதுவும் அந்த பொண்ணு எனக்கு காணாம போனது தெரியுமா? நீங்க போய் ட்ரைனிங் கொடுத்த அன்னைக்கு. அதுவும் நீங்க ஸ்கூலை விட்டு கிளம்பின அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துல. அந்த பொண்ணு காணுமா? அதான் அந்த பொண்ணு கொஞ்ச நாளா ஃபோன் பண்ணவே இல்லையா? அது மட்டும் இல்ல, வெஸ்ட் மாம்பலத்துல ஒரு ஸ்கூலுக்கு ட்ரைனிங் போயிருக்கீங்க. ஆமா, போவேன். அந்த ஸ்கூல்ல யாருக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்க? அந்த ஸ்கூல்ல சுந்தர்னு ஒரு பையன். ஆமா, சுந்தர் தான் அந்த பையன், சுந்தர்ராஜன். அந்த பையனும் மிஸ்ஸிங். அதுவும் நீங்க போன அன்னைக்கு. நீங்க அந்த ஸ்கூலை விட்டு கிளம்புன 1/2 மணி நேரத்துல. இதே மாதிரிதான் எல்லா பிள்ளைங்களும் காணாம போன அன்னைக்கு அந்த பிள்ளைங்க கூட நீங்க இருந்திருக்கீங்க. 21 பிள்ளைங்களுமா? நானா சார்? அப்ப நான் தான் கடத்திட்டேன்னு அதை வச்சு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க தானே சொன்னீங்க நான் தான் கடத்தினேன்னு. இல்ல, அது ஒரு கோவத்துல, உங்க மேல ஒரு கோவத்துல சொல்லிட்டேன் சார். என் பிள்ளைங்க போய் நான் எப்படி சார் கடத்துவேன்? எங்களுக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா உங்க மேலதான் சந்தேகப்படுறாப்புல இருக்கு. அப்படின்னா இவர் எப்பவும் என்ன குற்றவாளிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்காரு போல. அதான் அன்னைக்கு நான் அவர்கிட்ட அவ்வளவு அழகவும் கூட அவருக்கு மனசு இறங்கவே இல்லை. அது சரி, நான் ஒரு குற்றவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இவரும் ஒரு சிபிஐ ஆபீசர். எப்படி சரியா வரும்? வராது. அப்படின்னா சார், நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? டேய் 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 மலர், மலர் மலர் இங்க பாருமா. மலர், கார்த்தி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. அப்படியே ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்க சொல்லு. சார் ஆம்புலன்ஸுக்கு சார் மெயில் இன்னும் வரல. பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஆம்புலன்ஸ் ரெடி பண்ண சொல்லு. முதல்ல தண்ணி எடுத்துட்டு வா. ஒரு பொய் சொன்னதுக்கு சாரி கேட்க போயிட்டு மறுபடியும் ஒரு பொய்யத்தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுவும் தெரிஞ்சா கோவப்படுவாரு. மொபைலை வீட்டில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். ஃபோன் போட்டிருப்பாரு கண்டிப்பா. சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு டென்ஷன் ஆயிருப்பாரா? தேடுவாரு என்னைய. பாவம். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கணும்? யார் நம்மளை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க? சார், சார் எதுக்கு சார் நாங்க இங்க இருக்கோம்? எங்களை யார் சார் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க? நான் தாம்மா. நீங்க எதுக்கு சார்? எதுக்குன்னா உங்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பதான். ஆமா, வெளிநாட்டுக்கு போயிருக்கியா இதுக்கு முன்னாடி? வெளிநாட்டுக்கா? எதுக்கு சார்? எதுக்கோ அது எனக்கு எப்படி தெரியும்? கேட்பாங்க, நான் அனுப்புவேன். சார் அப்புறம் டீச்சரை கூட்டிட்டு போனாங்க போலீஸ்காரங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ வெளிநாட்டுக்கு போயிருக்கியா? போக ஆசைப்படுறியா? இன்னைக்கே அனுப்பிடலாம். என்னையா? நான் என்ன சார் பண்ணேன்? மலரத்தான் இந்த பிள்ளைங்க கூட அனுப்புறதா இருந்தது. அவளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவளுக்கு பதிலா நீ போ. நானா? சார் என்ன சார்? வீட்ல தேடுவாங்க சார், எங்களை விட்டுருங்க. ஏமா, நானா உன்னை கூப்பிட்டேன்? நீயா தானே நான் வரட்டுமான்னு கேட்டேன். வான்னு சொல்லிட்டேன். சார் எங்களை விட்டுருங்க சார், வீட்ல தேடுவாங்க.
ஏமா நான் என்னமோ உன்னை பிடிச்சு வச்ச மாதிரி பேசுறேன், நீயா தானமா வந்து கேட்ட? தெரியாம கேட்டுட்டேன் சார், என்னைய விட்டுருங்க. எங்க எல்லாரையுமே வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க சார். ஐயய்யோ, வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கு. சார் பிள்ளைங்க எல்லாம் பாவம் சார், எங்களை அனுப்பி விட்டுருங்க சார். பாவம் புண்ணியம் எல்லாம் பார்த்தா நாங்க பிழைக்க முடியுமா? அதுக்கு நாங்க தானே கிடைச்சோம். உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல, அமைதியா இருக்கணும். ரங்கா ஐயா, இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கொடுக்க சொன்னனே, கொடுக்கலையா? கத்திக்கிட்டே இருக்கா. சார் நான் கேட்டேன், யாருமே எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேண்டான்னு சொன்னா இப்படிதான் கல்யாண மண்டபத்திலே ஐஸ்கிரீம் வேண்டான்னு சொன்னாங்க. இங்கேயாவது ஏதாவது கொடுக்க வேண்டியதானே? சத்தம் கித்தம் போட்டு தொலைச்சா அவ்வளவுதான். தாத்தா எங்களை எங்க வீட்ல கொண்டு போய் விடுங்க தாத்தா, எங்க அம்மா தேடுவாங்க. வீட்டுக்கு போகணும். ஏய் அமைதியா இருக்கணும் எல்லாரும், இல்லைன்னா இங்கேயே வச்சு கழுத்தை திருகிடுவேன். வீட்டுக்கு போகணும். வாய மூடு, சத்தம் காட்டக்கூடாது. பிள்ளைங்களா சும்மா இருங்க, என்னமாவது பண்ணிடுவாங்க, அப்புறம் அழுகாதீங்க. அந்த நினைப்பு மனசுல இருந்தா அமைதியா இருக்கணும், இல்லாட்டி நடக்கிறதே வேற. உட்காரு, சத்தம் காட்டாம இருக்கணும், உட்காரு. அப்படி மூச்சு காட்டாம இருக்கணும். தாத்தா பாத்ரூம் போகணும். கண்டெய்னர்லயே எல்லாம் இருக்கு, போய்க்கிடலாம். சத்தம் கித்தம் மட்டும் வெளியே வந்தது அதுக்கப்புறம் தெரியும் சேதி. ரங்கா பாத்துக்கோ. சரிங்க ஐயா. ஐயா எப்ப கிளம்புறது? இந்த இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல கிளம்பிடலாம். சரிங்க ஐயா. நிலா கூட பேசாம ரொம்ப தேடி கிடக்கு. 2 நாள் பேசாம இருந்தது ரொம்ப தப்பா போச்சு. இப்போ அவளை ரொம்ப தேடுது. எம்கே, எதுக்காக உனக்கு வர்ற பேஷண்ட் எல்லாம் வேற டாக்டர் கிட்ட மாத்தி விட்டுட்டு இருக்க? ஐ மீன் நாட் மூட். மூடு இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிட்டு பேசுற பேச்சா இது? என்ன என்ன பண்ண சொல்ற? மீட்டிங் அட்டெண்ட் பண்ண கையோட இங்க வந்து உட்காந்த. உன்னை பாக்குறதுக்காக எத்தனை பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? நீ பாட்டுக்கு யாரையுமே பார்க்காம வேற டாக்டர் கிட்ட மாத்தி விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் ஒருத்தன் தான் டாக்டரா? எத்தனை டாக்டர் வேணாலும் இருக்கலாம் எம்கே, ஆனா உன்னை பார்க்க வர்ற பேஷண்ட்டை, உன்னை நம்பி வர்ற பேஷண்ட்டை நீ தானே பாத்துக்கிடணும். இப்போ இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக மூட் அப்செட்ல இருக்க? இப்படியே நீ தினமும் ஒன்னொன்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒன்னா அந்த பேசி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்ப, இல்லையா அந்த பேசியை இங்க வர வச்சு பேசிட்டு இருப்ப. இன்னைக்கு ரெண்டுமே நடக்கல, ஆனாலும் என்னாச்சு உனக்கு? ஐ மீன் நாட் மூட், அப்செட்ல இருக்கேன், தயவு செஞ்சு போயிடு. நான் போகலாம் எம்கே, உன்னை நம்பி வந்த பேஷண்ட்டை நான் என்ன பண்றது? ரெகுலரா உன்கிட்ட செக்அப் பண்றவங்கள நான் வசந்த் டாக்டர் கிட்ட மாத்தி விட்டுட்டேன். எத்தனை தடவை இப்படியே மாத்த முடியும் சொல்லு? இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு எம்கே? நீ இன்னைக்கேன்னு இல்ல, அடிக்கடி இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி? வர வர மீட்டிங்கும் ஒழுங்கா அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன். எனக்கு சேர்மன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதை தவிர வேற வழியே இல்ல. போ பண்ணிக்கோ, போ கம்ப்ளைண்ட் பண்ணு போ. இங்க பாரு, கோவப்படாத. நான் ஹச்ஆரா இருந்து பேசல, உன்னோட செக்ரட்டரியா இருந்து பேசல, உன் ஃப்ரெண்டா இருந்து கேக்குறேன். உனக்கு என்னடா ஆச்சு? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போன்னு சொன்னேன். நீ இப்ப எதுக்கு என்னைய துரத்துற? போ கோமோ. இங்க பாரு எம்கே, ஆஸ் எ டாக்டரா இந்த ஹாஸ்பிட்டல்ல நீ ஒழுங்காவே ஒர்க் பண்ண மாட்டேங்கிற. வர வர ஆஸ் எ சிஇஓவா இந்த ஹாஸ்பிட்டல்ல மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற. எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் வாங்காம அப்படியே இருக்கு தெரியுமா பெண்டிங்ல? எவ்வளவு மெடிசின் ஸ்டாக் லேக் ஆயிருக்குன்னு தெரியுமா உனக்கு? நான் எது சொன்னாலும் காதுல வாங்குறது இல்ல, என்னை விரட்டி விடுறதுலயே குறியா இருக்க. அப்புறம் நான் எதுக்குடா இங்க இருக்கணும்? இருக்காத, ரிசைன் பண்ணிட்டு போ. ரிசைன் பண்ணவா? எம்கே விளையாடுறியா? நான் உன் நல்லதுக்கு தானடா சொல்றேன், ஏன் அது உனக்கு புரிய மாட்டேங்குது? நீ என்னைக்கு அந்த பேசிய பார்த்தையோ அதுல இருந்து என்னை எடுத்தறிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடிலாம் நீ இப்படியா இருந்த? நான் உன்னோட நல்லதுக்காகவும் இந்த ஹாஸ்பிட்டலோட நல்லதுக்காகவும் எது சொன்னாலும் நீ அதை காதுலயே போட்டுக்கிறது இல்ல. ஏதோ என்ன வில்லி மாதிரியே பாக்குற. நீ எப்ப பாரு என்ன குறை சொல்லிட்டே இருக்க. எனக்கு தெரியாதா என்னோட ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்க? நீ என்ன லட்சணமா பாத்துக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நீ மெடிக்கல் ரெப்போட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல. எவ்வளவு மருந்து ஸ்டாக் வாங்க வேண்டியதா இருக்கு தெரியுமா உனக்கு? ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டியதா இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எதுவுமே இப்படி பாக்குறது இல்ல. அப்புறம் நீ எதுக்கு இங்க இருக்க? நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண தான் முடியும் எம்கே. சைன் நீ தானே போடணும். கொண்டு வா. எதுல சைன் போடணும்? கொண்டு வா, எடுத்துட்டு வா.
இங்க பாரு, இப்படியே பேசிக்கிட்டு இருக்காத. என்ன ஏதுன்னு பொறுமையா கேளு. பாரு, நான் ஏற்கனவே மூட் ஆஃப்ல இருக்கேன். தயவு செஞ்சு போ. இங்க பாரு, இது நீ இன்னைக்கு நேத்து சொல்ற பதில் இல்ல. கொஞ்ச நாளாவே நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒண்ணு அந்த பொண்ணு வந்தா எந்த பேஷண்ட்டையும் பார்க்காம ரூமுக்குள்ள வந்து கதவை பூட்டிக்கிற, இல்லன்னா மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேண்டிய நேரத்துல அந்த பொண்ணை கூட்டிட்டு எங்கேயாவது போய் சுத்திக்கிட்டு இருக்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத, எனக்கு இரிட்டேட் ஆகுது. உனக்கே இப்படி இருந்தா அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் நான் தானடா பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. முத்து டாக்டரை பார்க்கணும், முத்து டாக்டரை பார்க்கணும்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. நீ இல்லைன்னா ஒரு நாள்னா பரவாயில்ல, 2 நாள்னா பரவாயில்ல, சார் பிஸியா இருக்காருன்னு மாத்தி விடலாம். தினமும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா இப்ப என்ன உனக்கு? இப்போ உனக்கு என்ன அதை சொல்லு. நான் இப்படிதான் இருப்பேன், அதெல்லாம் நீ கேட்க கூடாது. கேட்க கூடாதுன்னா கேட்க கூடாதுன்னா கேட்க கூடாது, அதான் சொல்லிட்டேனே. உனக்கு பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணிட்டு போ. சேர்மன் கேட்டா யார் கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன், கிளம்பு. அப்ப நீ உன் இஷ்டம் போலதான் இருப்ப, நான் எதுவும் கேட்க கூடாது. இந்த பார், இது என்னோட ஹாஸ்பிட்டல், இதை பாத்துக்க எனக்கு தெரியும். நான் சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பு. இடியட், மனுஷனோட ஃபீலிங்ஸ் புரியாம பேசிட்டு இருக்கா. உயிரே என் உயிரே, உனக்காக நான் இருப்பேன். உலகம் வந்தாலும் உனக்காக நான் எதிர்ப்பேன். கண்களில் சோகம் என்ன, காதலால் காவல் செய்வேன். கண்மணி உன்னை தீண்டும் காற்றுக்கும் வேலி செய்வேன். 1000 தடை தாண்டிய உன்னை பாதுகாப்பேன். நானே நானே உயிரே என் உயிரே, உனக்காக நான் இருப்பேன். மேம், இவங்களுக்கு என்னாச்சு? எப்படி இருக்காங்க? எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு சார், ரிப்போர்ட் வர வேண்டியதா இருக்கு, வரவிட்டு சொல்றேன். ரொம்ப சிவியரா தலைவலி இருந்துகிட்டே இருந்தது, அது எதுவும்? எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே எடுத்திருக்கு சார், கொஞ்சம் பொறுங்க, ரிப்போர்ட் வந்துடட்டும். ரிப்போர்ட் எப்போ மேம் வரும்? நைட்டுக்குள்ள கொடுக்க சொல்லியிருக்கேன் சார். நைட்டுக்குள்ளையா? நோ, எனக்கு இம்மிடியேட்டா வேணும். சார், ஏற்கனவே நிறைய ஸ்கேன் ரிப்போர்ட் எழுத வேண்டியதா இருக்கு. நோ மேம், எனக்கு இம்மிடியேட்டா ரிப்போர்ட் வேணும். டெக்னீஷியன் யாராவது வேணும்னா எக்ஸ்ட்ராவா வர வைங்க. ஓகே சார், ஒரு 1 ஹவருக்குள்ள கொடுக்க ட்ரை பண்றேன். ட்ரைலாம் இல்லை மேம், 1 ஹவர்ல எனக்கு ரிப்போர்ட் வேணும். ஓகே சார். அப்புறம் மேம், இவங்களுக்கு ரூம் வாசல்ல 2 செக்யூரிட்டி போட்டிருக்கேன். ஓகே சார். இவங்களை பார்க்கறதுக்கு யார் வந்தாலும் என்ன கேட்காம அலோ பண்ணக்கூடாது. ஓகே சார். ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் மேம், நர்ஸ் கிட்டேயும் சொல்லிருங்க. எஸ் சார். ஓகே மேம், ரொம்ப நேரமாவே மயக்கத்திலே இருக்காங்களே, ஏன்? சார், ஏதோ பெரிய அதிர்ச்சியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மயக்கத்துல இருக்கும்போது கூட உடம்பு ஒரு மாதிரி ஷிவரிங்காவே இருந்தது. நீங்க இவங்களை இங்க கொண்டு வரும்போது செமி கான்சியஸ்ல இருந்தாங்க சார். ஏதோ ஒரு மாதிரி கொள்ளறலா பேசிக்கிட்டே இருந்தாங்க, அதுக்கப்புறம் கான்சியஸ் இல்ல. ஓகே மேம், ரிப்போர்ட் ரெடி ஆனதும் எனக்கு உடனே தகவல் சொல்லுங்க. அதுக்கு நடுவில் இவங்க கண்ணு முழிச்சாங்கன்னா உடனே கூப்பிடுங்க. சரிங்க சார். காப்ஸ் கிட்ட சொல்லிட்டு போறேன், யாரையும் உள்ள அலோ பண்ணிடாதீங்க மேம். சரிங்க சார். எதுனாலும் உடனே எனக்கு இமிடியேட்டா தகவல் சொல்லிருங்க மேம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. பாட்டி, பாட்டி. வேணாண்டி, வாயா ராசா, வா உட்காரு. என்னையா கண்ணு இந்த நேரத்துல? ஏன் பாட்டி, உங்க பேத்தி எந்த ஊருக்கு போயிருக்கா? ஊருக்கா? அவன் எங்க ஊருக்கு போயிருக்கா? நீ வாயா ராசா, உள்ள வந்து உட்காந்து பேசுவா. ஊருக்கு போகலையா? அப்போ எங்க போயிருக்கா? அவ கல்யாண வீட்டுக்குள்ள போயிருக்கா. கல்யாண வீட்டுக்கா? கல்யாண வீட்டுக்கு எத்தனை நாள் ஆகும்? எங்க போயிருக்கா? எந்த ஊருக்கு? எந்த ஊருக்கும் இல்லையா, இதே ஊர் தான். இதே ஊரா? ஆமாயா, என் பேர பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சருக்கு கல்யாணம், அதுக்கு தான் போயிருக்கா. என்கிட்ட வெளியூருக்கு போறதா சொல்லிட்டு போனா, வர்றதுக்கு 3 நாள் ஆகும்னு சொன்னா. பாட்டி, அவளோட போன் எங்க இருக்கு? இங்க வீட்டுல தான் இருக்கு. கல்யாண வீட்டுக்கு போனா தொலைஞ்சு போயிரும்ட்டு கொண்டுட்டு போகல. அப்புறம் என்கிட்ட மட்டும் ஏன் அதை சொல்லல? எதுக்கு ஊருக்கு போறேன்னு போய் சொல்லணும், அதுவும் 3 நாள்? ஐயா தராண்டி, என்னையா உன்கிட்ட சொல்லலையா? இல்ல,
சொன்னான் சொன்னான். சொன்னான்னா அப்புறம் வெளியூருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தையா? இல்ல பாட்டி, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல கேட்டுட்டேன். சரி, நான் வரேன். பேராண்டி ஒரு வாய் காப்பி குடிச்சிட்டு போயாப்ல. இல்ல பாட்டி, இன்னொரு நாள் வந்து குடிக்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன். டாக்டர் பிள்ளை வேலை இருக்கும் என்னப்பா? ஆமா. ஒரு வாய் தண்ணியாவது குடிச்சிட்டு போலாம்ல உட்காந்து. இல்ல பாட்டி, நான் கார்ல தண்ணி வச்சிருக்கேன். நான் கிளம்புறேன். சரியா, போயிட்டு வரேன்னு சொல்லணும்ப்பா. சரிங்க பாட்டி, போயிட்டு வரேன். சரியா? சரி, போயிட்டு வா. அவ வந்ததும் நான் போன் போட சொல்றேன். சரி. பேராண்டிக்கு என் பேத்தி மேல ரொம்ப பிரியம். அதான் ஒரு அரை பொழுது கூட பார்க்காம இருக்க முடியல. ஓடி வந்துட்டாரு. சொல்லு கணேசா, என்னாச்சு? சார் மூவ் ஆகுது சார். எந்த ஏரியா வழியா போகுது? சார் பாருங்க, மணலி பக்கம் போகுது. சம்பந்தம் இல்லாம அந்த பக்கம் ஏன் போகுது? சரி கணேசா, நீ நோட் பண்ணிட்டே இரு. தனியா டிஸ்க்ல போட்டு வச்சிருக்கேல்ல. ஒரு பக்கம் சேவ் ஆகிக்கிட்டே தான் சார் இருக்கு. சரி பாரு, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன். எதுவும் ஒண்ணுனா இமிடியேட்டா மெசேஜ் பண்ணு. ஓகே சார், ஓகே சார். இது வரைக்கும் ஒரு தடவை கூட கட் ஆகல இல்ல கணேசா? இல்ல சார், ஆகல, ஆன்ல தான் இருக்கு. சரி சரி பாரு. ஓகே சார்.